ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங்கில் அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம பல நாளாக விளையாடல, ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 மாதமாக விளையாடவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் வந்து நம்மளுக்கு சேனல் யூஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம அதுக்கான முன்னாடி வந்து அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் நிறைய அப்டேட் வந்திருக்கு, மோடு ஃபைல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த சீட் கோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படின்னா அந்த மோடு ஃபைல் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். H1ல் அப்படின்னு, அதாவது RGS2ல் H1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் 1 வந்துடும். நான் இது 10 வரைக்கும் இருக்குது, 10 வரைக்கும் நீங்கள் உங்களால் போட முடியும். ஸோ ஓகேவா, H1 H2 இந்த மாதிரி H10 வரைக்கும் உங்களால் போட முடியும். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி போடா, ஓகே, B1 அப்படின்னு போட முடியும். உங்களால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து 10 வரைக்கும் பில்டிங்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டீனா வந்து ட்ரீஸ்லாம் இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று போடுவாங்க, என்னன்னு தெரில. ஓகே, அடுத்து T2 அப்படின்னு போட்டிங்கன்னா இல்லை 6 இல்லை 6 போடலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா P1 அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ராப்ஸ் 1 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கம்பி வரும். ஸோ அடுத்து P2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓடுற தம்பி இந்த கோன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து P3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவைடரா அது பேர் சரியாக தெரில கைஸ். ஸோ அது வந்து வரும். இப்போ வந்து P4 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, இதோ ஒரு குட்டி ஒரு லைட்டு கம்பு மாதிரி ஒன்று வரும். ஓகே, அடுத்து P5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் வரும். அப்புறமா P6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைன் போர்டு வரும். ஸோ P7 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு 4 விதமான டஸ்ட்பின், அதாவது பிளாஸ்டிக் ஒன்று அப்படி போடுவாங்களா அந்த மாதிரி. ஸோ P8 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குட்டி டஸ்ட்பின் வருது. என்னடா எத்தனை டஸ்ட்பின்ரா. ஓகே, P9 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வருது. P10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிலே பெரிய கரண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்து ஒன்றும் இருக்குது. ஸோ P11 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு அந்த மரத்தெல்லாம் இதுக்கு மேலே தான் வைக்கணும், அந்த ஒரு மாதிரி ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அடுத்து P12 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இது அதே மாதிரி ஒன்று வரும். ஸோ அடுத்து P13 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அதுலேயே கொஞ்சம் நீட்டாக அப்படி ஆனது கிடைக்கும். ஸோ P4 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு இந்த கம்பி கிடைக்கும். ஓ, இது P4 போட்டாங்க, அதாவது P14 சாரி. ஓகே, இது வந்து டைல்ஸ் மாதிரி. ஸோ அடுத்து P15 போட்டிங்கன்னா அதுவும் டைல்ஸ் மாதிரி தான் வரும். அடுத்து P16 ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, P17 ஒன்று இருக்குது, அங்கே போடலாம். இது செம பெருசாக இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் கைஸ் இந்த கேமோட சீட் கோடு. ஒன்றும் கொஞ்சம் கூட இருக்குமே. ஓகே, கண்டெய்னர் கைஸ். ஸோ C1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கண்டெய்னர் கிடைக்கும். C2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கண்டெய்னர் கிடைக்கும். அப்புறமா C3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு கண்டெய்னர் கிடைக்கும். ஆக்சுவலாக இது முன்னாடி பச்சை கலர்னு நினைக்கிறேன். ஓகே, C4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு இது மாதிரி வரும். ஓகே, C5 அப்படின்னு போட்டோம்னா பச்சை கலர் கிடைக்கும். ஸோ இதிலே வந்து கொஞ்சம் 2 கண்டெய்னர் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ C6 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரோலிங் கண்டெய்னர் கிடைக்கும். அதுவும் இப்படி சுற்றும். இப்போ இப்படி மேலே சுற்றணும்னா வந்து நீங்கள் அது C7 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுற கண்டெய்னர் கிடைக்கும். பாருங்கள், நான் ஏறி நின்றா நானே சுற்றுவோம் பாருங்கள்.
இவ்வளோதான் இந்த கேமில் சீட் கோட் இருக்கான்னு தெரியல. இருங்க நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ கைஸ் இதெல்லாம் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து W1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வால் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா W2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வால் 2 கிடைக்கும். ஸோ அடுத்து W3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வால் கிடைக்கும். இது ஒரு மாதிரி கம்பி வால் மாதிரி இருக்கும். ஸோ W4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமாம் இதுக்கு மேலே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரேம்ப் இதில் இருக்குது. R1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் வரும் பாருங்கள், ரேம்ப்பு. ஸோ இதெல்லாம் தாங்க இருக்குது. இதுதான் இந்த மொத்த கேமில் இருக்க, மொத்த கேம்னு சொல்ல முடியாது. இந்த H1 இந்த H2 அது அப்படிலாம் பார்த்தோம்னா இந்த சீட் கோர்ஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கேமுக்கான ஃபுல் சீட் கோர்ஸ் பார்க்கலாம். இதோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கேஸ், பாய். போன முட்றா கேமரா வியூ போடுறா ஸ்லோ மோஷனா. பாய் கேஸ், பாய். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றதை நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். ஹவுஸு, பில்டிங்ஸ், ட்ரீஸு, P1 ஓகே, P9 ஓகே, கண்டெய்னர்ஸ் ஓகே, வால் ஓகே 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 கைஸ். இப்போது இதெல்லாம் கேமுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போது நம்ம வெளியே கேம் விட்டு வெளியே போனால் போயிருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. ஸோ SD அப்படின்னு நீங்கள் போடணும். அது வந்து நான் அடுத்த வீடியோ போட்டு கற்றுக்கிறேன். ஸோ போட்டு தான் அது வந்து அங்கேயே என் வீட்டில் கொஞ்சம் வீடு போட்டுருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பை கேஸ், பாய் 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 கேஸ், பாய் 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 கேஸ், பாய்.